ஹாய் எஸ் உங்களோட லேப்டாப்பில் சி டிரைவ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த சி டிரைவில் வந்து டி டிரைவ் பார்ட்டிஷன் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்கிட்ட இப்போ சி டிரைவ் மட்டும்தான் இருக்குது. இந்த சி டிரைவ் பார்த்தீங்கன்னா 65 ஜிபிக்கு இருக்குது. இப்போ நான் இதை டி டிரைவாக நான் பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி லேப்டாப். ஸோ ரன்னில் போங்க. ரன்னில் போயிட்டு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் டாட் எம்எஸ்சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் போங்க. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்க் மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சி டிரைவ் இருக்கு இல்லையா, அந்த சி டிரைவ் ரைட் கிளிக் பண்ணி ஷ்ரிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷ்ரிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டி டிரைவுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதை மட்டும் ஷ்ரிங்க் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் வந்து எவ்வளோ ஷ்ரிங்க் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 5 ஜிபிக்கு மட்டும் இல்லை ஒரு 10 ஜிபிக்கு சிங்க் பண்ணுறேன்னு ஒரு 5 ஜிபிக்கு சிங்க் பண்ணுறேன் அப்படின்னா 5 ஜிபி இன்ட்டு 1024 கொடுத்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுதான் எக்ஸாக்டாக வரும். ஸோ சும்மா 5000 நான் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் அப்படிங்கன்னா அந்த சி டிரைவை அப்படியே கம்மி பண்ணுறது. ஸோ இப்போ எனக்கு அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் வந்து கிடச்சிருச்சு. இந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸில் ஐ கேன் கிரியேட் த டிரைவ். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் கொடுத்து நெக்ஸ்ட்டு சேம் அந்த ஸ்பேஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த உங்களுக்கு அந்த டிரைவுக்கு வந்து நேம் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நேம் கொடுத்துக்கோங்க, டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா எனக்கு இப்போ டி டிரைவ் வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சி டிரைவ் இ டிரைவ் 2 டிரைவ் இருக்கும். இது உங்கள் லேப்டாப்பில் பை டிஃபால்ட் சி டிரைவ் மட்டும்தான் வரும். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த இ டிரைவை பிரிச்சுக்கலாம். தேங்க்யூ.